வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஜெயலலிதாவின் மேல்முறையீட்டு மனு அக்டோபர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அரசு தரப்பு வக்கீலின் பதில் அவசியம் என்று கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. படக்காட்சி ரத்து. திரைத்துறையினர் உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம் என்று தொடர்கிறது போராட்டம். அறிவிக்கப்படாத பந்த் தமிழகத்தில் அனுசரிப்பு. பயங்கரவாதத்துக்கு எதிராக உலக நாடுகள் போரிட பிரதமர் மோடி அழைப்பு. அமெரிக்க அதிபர் ஒபாமாவுடன் உற்சாக சந்திப்பு. விரிவான செய்திகள். ஜெயலலிதா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை கர்நாடக உயர்நீதிமன்றம் அக்டோபர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. இதனால் ஒரு வாரம் அவர் சிறையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. 66 கோடி ரூபாய் சொத்து சேர்ப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்ற தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா, முன்னாள் வளர்ப்பு மகன் VN சுதாகரன் மற்றும் சசிகலாவின் அண்ணி இளவரசி ஆகியோர் பெங்களூர் பரப்பன அக்ரஹாரத்தில் உள்ள மத்திய சிறையில் கடந்த சனிக்கிழமை முதல் அடைக்கப்பட்டுள்ளனர். நீரிழிவு நோயால் அவதிப்படும் ஜெயலலிதாவின் உடல்நலக் கோளாறு காரணமாக தனக்கு உடனடியாக ஜாமீன் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் திங்களன்று ஜெயலலிதா தரப்பு வக்கீல்கள் மனு தாக்கல் செய்தனர். இம்மனு விடுமுறை கால நீதிபதி ரத்னகலா முன்னிலையில் செவ்வாயன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தனி நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வக்கீலாக செயல்பட்ட பவானி சிங் நீதிமன்றத்தில் ஆஜரானார். ஜெயலலிதாவின் அப்பீல் மனு விசாரணையிலும் தானே அரசு தரப்பு வக்கீலாக நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்துள்ளதாகவும், ஆனால் இதற்கான முறையான அறிவிப்பு கடிதம் எதுவும் கர்நாடக அரசிடமிருந்து வரவில்லை என்றும் தெரிவித்தார். ஜெயலலிதா தரப்பு வக்கீல்கள் இன்றே அப்பீல் மனு மீதான விசாரணையை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஜெயலலிதா தரப்பில் வாதங்களை முன்வைப்பதற்காக உச்சநீதிமன்றத்தின் மூத்த வக்கீல் ராம்ஜெத் மலானி உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார். ஜெயலலிதா தரப்பு வக்கீல்களின் கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதி, அப்பீல் மீதான விசாரணையின் போது அரசு தரப்பு வக்கீல் பதிலளிக்க வேண்டியது அவசியம் என்பதால் ஜெயலலிதாவின் அப்பீல் மனு மீதான விசாரணையை அக்டோபர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதனால் இன்னும் ஒரு வார காலத்துக்கு சிறையில் கழித்தாக வேண்டிய நிலை ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்டுள்ளது. திங்களன்று ஜெயலலிதா தாக்கல் செய்த மனுவில் தனது உடல் நலன் மோசமாக இருப்பதை கருத்தில் கொண்டு தண்டனையை நிறுத்தி வைத்து தனக்கு ஜாமீன் வழங்க வலியுறுத்தியிருந்தார். ஜெயலலிதாவை போல சசிகலா, இளவரசி, VN சுதாகரன் தரப்பிலும் ஜாமீன் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. ஆனால் நால்வரின் வக்கீல்கள் தவிர அதிமுக தரப்பில் ஏராளமான வக்கீல்கள் நீதிமன்ற அறையில் குழுமியிருந்ததாலும், நீதிமன்ற அறைக்கு வெளியே ஏராளமான அதிமுகவினர் சத்தம் போட்டுக் கொண்டிருந்ததாலும் கோபமுற்ற நீதிபதி நீதிமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இருப்பவர்கள் அமைதியாக இருக்கும்படி எச்சரித்தார். அப்பீல் மனு வருவதை முன்னிட்டு உயர்நீதிமன்ற வளாகத்தில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. படக்காட்சி ரத்து, கடையடைப்பு, உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம் என்ற ஜெயலலிதா சிறை தண்டனைக்கு எதிராக செவ்வாயன்றும் போராட்டம் தொடர்ந்தது. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் சிறை தண்டனைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக செவ்வாயன்று படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டதோடு திரையரங்குகளில் படக்காட்சிகளும் ரத்து செய்யப்பட்டன. தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரியிலும் படக்காட்சிகள் ரத்தாயின. இதைத் தொடர்ந்து சென்னை சேப்பாக்கத்தில் திரைத்துறையினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடிகர், நடிகைகள், இயக்குநர் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர். முன்னாள் முதல்வர் MGR நினைவிடம் அருகே அதிமுகவினரின் உண்ணாவிரத போராட்டம் 4வது நாளாக நீடித்தது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்து இரவிலும் அங்கேயே தங்கி விடுவதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இந்த உண்ணாவிரதம் இன்னைக்கு 4வது நாளா தொடர்ந்துகிட்டு இருக்கு. அம்மா விடுதலையாகும் வரை காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்கிறதா முடிவு பண்ணி நாங்களாம் உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்கோம். சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் மீனவர்கள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலில் இறங்கி கருப்பு கொடி ஏந்தி தங்கள் எதிர்ப்பை மீனவர்கள் தெரிவித்தனர். ஜாமீன் மனு தள்ளுபடியானது மனவேதனை தருவதாக மீனவர்கள் தெரிவித்தனர். நாங்க நொச்சிக்குப்பம் மீனவர்கள் எங்க அம்மாவை இந்த அளவுக்கு பொய் குற்றம் சுமத்தி தண்டனை வழங்கிய கோர்ட்டை கண்டித்தும் நாங்கள் இன்று ஒரு நாள் கடலுக்கு செல்லவில்லை. எங்கள் குடும்ப பெண்களும் மீன் வியாபாரம் செய்யவில்லை. இந்த போராட்டம் அம்மாவை விடுவிக்கும் வரை தொடர்ந்து நடக்கும். இன்று ஒரு நாள் அம்மா மனுவையும் தள்ளுபடி செய்துள்ளார்கள். இந்த கோர்ட்டையும் கண்டிக்கிறோம். நியாயமற்ற முறையில் தண்டனை வழங்கிய கர்நாடக அரசு கோர்ட்டை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மதுரை மாவட்ட வணிகர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் சங்க கூட்டமைப்பு, ஹோட்டல்கள், நகைக்கடை வியாபாரிகள் சங்கம்,
ஜவுளி வியாபாரிகள், வெற்றிலை, மாவு, சில்லறை, பலசரக்கு, மிட்டாய் உற்பத்தியாளர்கள் சங்கம், பேக்கரி சங்கங்கள் என 38 சங்கங்களைச் சேர்ந்த அமைப்பினர் கடை அடைத்து தங்களின் ஆதரவினை தெரிவித்தனர். மதுரையில் எப்பொழுதும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் கீழமாசி வீதி பகுதி கடைகள் அனைத்தும் அடைத்து வெறிச்சோடி காணப்பட்டது. மேலும் திரையரங்குகளில் காலை மதியம் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டன. வழக்கம் போல் உள்ளூர் பேருந்துகள், வெளியூர் பேருந்துகள், ஆட்டோக்கள் இயங்கின. சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை ஆதரிக்க மாட்டோம் என்ற ஆணித்தரமாக அறிவித்தமைக்கும், ஜிஎஸ்டி என்ற பொது வரியில் சிறு வியாபாரிகளுக்கு ஏற்படும் குறைகளை கலைந்த பிறகு தமிழகத்தில் அமல்படுத்துவோம் என்று ஆணித்தரமாக கூறிய முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களுடைய இன்று ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சனைகளுக்கு எங்களுடைய தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக ஆதரவித்து கடையினை அடைத்துள்ளோம். திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு அமைப்பினர் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் பங்கேற்றனர். ஜெயலலிதா மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டதை தொடர்ந்து அதிமுக தலைமை அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது. தமிழகத்தில் செவ்வாயன்று அறிவிக்கப்படாத கடையடைப்பு போராட்டம் நடந்த போதும் குறிப்பிடும்படியான அசம்பாவிதங்கள் எதுவும் நிகழவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாதத்தை எதிர்த்து உலக நாடுகள் ஒருங்கிணைந்து போரிட முன்வர வேண்டும் என பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி 4வது நாளான திங்களன்று நியூயார்க்கில் வெளிநாட்டு உறவுகளுக்கான கவுன்சில் என்ற தன்னார்வ தொண்டு அமைப்பு நடத்திய கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது மோடி பேசுகையில், விவசாயம், உற்பத்தி, சேவைத்துறை ஆகியன இந்திய பொருளாதாரத்தின் 3 தூண்கள் என்றும் இந்த 3 தூண்களின் மீது புதிய இந்தியாவை உருவாக்கப் போவதாகவும் தெரிவித்தார். மேற்காசியாவில் இஸ்லாமிய தனிநாடு கோரும் IS பயங்கரவாதிகளைப் போல இந்தியாவிலும் பயங்கரவாதம் பரவுமா என்ற கேள்விக்கு மோடி இல்லை என்று பதிலளித்தார். இந்தியாவில் நிலவும் பயங்கரவாதம் மற்ற நாடுகளிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றும் உள்நாட்டில் உண்டான பயங்கரவாதம் அல்ல என்றும் மோடி கூறினார். இந்தியாவுக்கு அல்-கொய்தா பயங்கரவாத இயக்கம் மிரட்டல் விடுத்துள்ளது குறித்த கேள்விக்கு இந்திய முஸ்லிம்கள் அல்-கொய்தாவை வீழ்த்துவார்கள் என்று மோடி பதிலளித்தார். பயங்கரவாதிகளில் நல்லவர்கள், கெட்டவர்கள் என்ற பாகுபாடு இல்லை என்று கூறிய மோடி, பயங்கரவாதத்தை எதிர்த்து உலக நாடுகள் ஒருங்கிணைந்து போரிட வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்தார். இதைத் தொடர்ந்து அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனுக்கு புறப்பட்டுச் சென்ற மோடியை அமெரிக்க வெளியுறவு துணை அமைச்சர் வில்லியம் பர்ன்ஸ் மற்றும் அதிகாரிகள் வரவேற்றனர். அதன் பிறகு வெள்ளை மாளிகையில் மோடிக்கு அதிபர் ஒபாமா இரவு விருந்து அளித்தார். அப்போது மோடியை அதிபர் ஒபாமா கெம்சோ என்ற குஜராத்தி மொழியில் வரவேற்றார். நலமாக இருக்கிறீர்களா என்ற அர்த்தம் தரும் குஜராத்தி வார்த்தைகளை ஒபாமா கூறியதும் ஆங்கிலத்தில் தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் பிரசிடென்ட் என்று மோடி பதிலளித்தார். விருந்தில் பல உணவு வகைகள் பரிமாறப்பட்ட போதும் நவராத்திரியை முன்னிட்டு விரதம் இருக்கும் மோடி வெறும் தண்ணீரை மட்டுமே குடித்தார். 90 நிமிடங்களுக்கு நீடித்த இரவு விருந்து சந்திப்பின் போது இருவரும் ஒருவரை ஒருவர் பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டியதாகவும், பதவி பொறுப்புக்கு வந்ததும் சந்தித்த அனுபவங்களை இருவரும் பகிர்ந்து கொண்டதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருதீன் தெரிவித்தார். This was again a dinner meeting, and again I'd like to clarify, Prime Minister said did not have anything except for warm water. But the conversation was extremely convivial, and the discussion was largely a sort of a get to know each other approach. குறைந்த எண்ணிக்கையிலான முக்கிய பிரமுகர்கள் மட்டுமே பங்கேற்ற இந்த விருந்தில் ஒபாமாவின் மனைவி மிச்சல் ஒபாமா பங்கேற்கவில்லை. இருநாட்டு உறவுகள் குறித்து ஒபாமாவும் மோடியும் செவ்வாயன்று வெள்ளை மாளிகையில் விரிவாக பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். வகுப்பறையில் பேசிய UKG மாணவனை நாய்ப்பட்டியில் அடைத்ததற்காக பள்ளியின் முதல்வரை போலீசார் கைது செய்துள்ளனர். கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தின் புறநகரில் ஜவஹர் ஆங்கில வழி கல்வி பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் UKG படிக்கும் சிறுவன் வகுப்பறையில் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தான். இதை பார்த்த ஆசிரியை தீபிகா அவனை நாய்ப்பட்டியில் நாள் முழுக்க அடைத்து வைத்தார். அதே பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிக்கும் அவனது சகோதரி மூலம் விவகாரம் பெற்றோருக்கு தெரிய வர ஏராளமான பெற்றோர் பள்ளிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் கேரளாவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதை தொடர்ந்து சிறுவனின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் பள்ளியின் முதல்வர் சசிகலாவை போலீசார் கைது செய்தனர். தப்பி ஓடிய ஆசிரியை தீபிகாவை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த விவகாரத்தை தொடர்ந்து பள்ளிக்கு கல்வி அதிகாரிகள் சீல் வைத்தனர். ஒரு பெரிய வீட்டின் வளாகத்தில் 10 ஆண்டுகளாக இந்த பள்ளி அனுமதியின்றி இயங்கி வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையிலிருந்து கடத்தி வரப்படும் தங்கத்தை விற்பனை செய்யும் ஏஜென்ட் மற்றும் போலீஸ்காரர் ஒருவரை ராமநாதபுரம் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 50 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்துள்ளனர்.
இலங்கையிலிருந்து கடத்தி வரப்படும் தங்க கட்டிகளை விற்பனை செய்யும் தொழிலில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பலர் ஈடுபட்டு வருவதாக ஏடிஎஸ்பி வெள்ளத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து மாவட்ட எல்லை மற்றும் கடலோர பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த அவர் உத்தரவிட்டார். இந்நிலையில் ஆர்எஸ் மடை பகுதியைச் சேர்ந்த கஜேந்திரனிடம் அதிக அளவு பணம் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. தகவலின்படி கஜேந்திரனை பிடித்து போலீசார் விசாரணை நடத்திய போது அவரிடம் 41 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் ஏடிஎஸ்பி அலுவலகத்திற்கு கஜேந்திரன் அழைத்து வரப்பட்டு விசாரணை நடந்தது. போலீஸ் விசாரணையில் இலங்கையிலிருந்து இதுவரை 15 முறை கடத்தல் தங்கம் வந்ததாகவும் அதை பெற்றுக்கொண்டு பெருங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த செந்தில்குமாருடன் சேர்ந்து சென்னையில் உள்ள ஒரு நபரிடம் விற்று தங்களது கமிஷனை பெற்றுக் கொண்டதாகவும் கஜேந்திரன் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் கேணிக்கரை காவல் நிலைய தலைமை காவலர் முனியசாமி மற்றும் அவருடன் சேர்ந்த ராஜா என்பவருக்கும் தொடர்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் செந்தில்குமார், ராஜா ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 6 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். கடத்தல் தங்க விற்பனையில் சிக்கிய 3 பேரை கைது செய்து 50 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் போலீஸ் கான்ஸ்டபிள் முனியசாமியை கைது செய்த போலீசார் அவரை காட்ட மறுத்துவிட்டனர். தொடர்ந்து 4 பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பதி திருமலையில் கோலாகலமாக துவங்கியுள்ள வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் தினந்தோறும் பல்வேறு வாகனங்களில் வீதியுலா வரும் மலையப்ப சுவாமியை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டுள்ளனர். ஆந்திர மாநிலம் திருப்பதி திருமலையில் நடந்து வரும் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் 4ஆம் நாளில் காளிங்க நர்த்தன அவதாரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் கற்பக விருட்சகத்தில் மலையப்ப சுவாமி 4 மாட வீதிகளில் உலா வந்தார். தினந்தோறும் ஒவ்வொரு வாகனத்தில் உலா வரும் மலையப்ப சுவாமியை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் திருமலையில் திரண்டுள்ளனர். திரும்பிய பக்கமெல்லாம் கோவிந்தா கோவிந்தா எனும் நாம கோஷங்கள் விண்ணை அதிர வைக்கின்றன. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியாரின் மாலை திங்களன்று திருமலையை வந்தடைந்தது. ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலை மோகினி அவதாரத்தின் போது மலையப்ப சுவாமிக்கு அணிவிக்கப்படுகிறது. சென்னையில் உள்ள இந்து தர்மார்த்த சமிதியின் சார்பில் திருக்குடைகள் தேவஸ்தானத்திற்கு அளிக்கப்பட்டன. தொடர்ந்து திருமலையில் வருடாந்திர பிரம்மோற்சவம் களை கட்டியுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நவராத்திரி கொலு கலை விழாவின் 5ஆம் நாளில் கோலாட்ட அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அம்மன் அருள் பாலித்தார். பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் நவராத்திரி கலை விழா கோலாகலமாக நடந்து வருகிறது. இவ்விழாவில் தினமும் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு மீனாட்சியம்மன் காட்சி அளிக்கிறார். இந்த ஆண்டு திருவிழா கடந்த 25ஆம் தேதி துவங்கியது. கடந்த ஆண்டைப் போல் இந்த ஆண்டும் அம்மன் சன்னதி பிரகார கொலு மண்டபத்தில் சிவபெருமானின் பல்வேறு திருவிளையாடல்களை நினைவு கூறும் வகையில் கொலு கண்காட்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது. நவராத்திரி விழாவின் 5ஆம் நாளில் கோலாட்ட அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இந்த அலங்காரத்தை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். 5ஆம் நாள் கொலுவானது அம்பிகை கோலாட்ட திருக்கோலத்தில் அருளாட்சி செய்கிறாள். இன்றைய தினம் மகாலட்சுமிக்கு ரொம்ப விசேஷமான தினமாக கொண்டாடப்படுகிறது. அதனால் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து அம்பிகையை வழிபாடு செய்து அம்பிகையினுடைய அனுகிரகத்தினால் மென்மேலும் தனம் தானியம் ஐஸ்வர்யங்கள் ஏற்பட்டு சகல சௌபாகியங்களும் பக்தர்கள் பெருவாழ்வு வாழ வேண்டி பிரார்த்திக்கின்றோம். திருவிளையாடல் புராணம், விநாயகர், முருகன், லட்சுமி, பிரம்மா போன்ற சுவாமிகளின் பல்வேறு அவதாரங்களை விளக்கும் கொலு அரங்குகள் தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றை பக்தர்கள் கண்டு களித்துச் சென்றனர். கோவையில் தினமலர் வாசகர் குருமூர்த்தியின் வீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கொலுவில் 250 ஆண்டுகள் பழமையான தஞ்சாவூர் பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன. நவராத்திரியை முன்னிட்டு இந்துக்கள் தங்களுடைய வீட்டில் விதவிதமான பொம்மைகளை வைத்து கொலு வழிபாடு செய்வது வழக்கம். இந்த ஆண்டு நவராத்திரி திருவிழா கடந்த 25ஆம் தேதி துவங்கியது. கோவையில் உள்ள தினமலர் வாசகர் குருமூர்த்தி தனது வீட்டில் 250 ஆண்டுகள் பழமையான தஞ்சாவூர் பொம்மைகளை கொண்டு கொலு வைத்துள்ளார். 5½ அடி கௌரி அம்மன் சிலை, யசோதை, கிருஷ்ணன், ராமர் பட்டாபிஷேகம் என 80க்கும் மேற்பட்ட பொம்மைகள் இந்த கொலுவில் இடம்பெற்றுள்ளன. 10 தலைமுறையை கண்ட இந்த கொலு பொம்மைகள் கல்யாண முருங்கையால் பிரத்யேகமாக செதுக்கப்பட்டவை. நம்ம பார்க்கறது இந்த கொலு எங்க வீட்டோட கொலு. இது புராதனமான கொலு. எங்க பரம்பரையா ஒரு 250 வருஷத்துக்கு மேல 300 வருஷத்துக்குள்ள இந்த கொலு எங்க பரம்பரையா வச்சிட்டு இருந்தது. இது நாங்க தொடர்ச்சியா இது 10வது தலைமுறை என்னவோ அங்க வச்சிட்டு வரோம் இந்த கொலுவை. இந்த பொம்மை எல்லாம் ஒரு மக்கு பொம்மைகள்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா பேஸ்ல ஒரு ஸ்கெலிட்டன் ஃபிகர் மாத்திரம்
அந்த கல்யாண முருங்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்துல பண்ணி அதுக்கு மேல மக்கு வச்சு இந்த வேலைப்பாடுகள்லாம் செஞ்சு கண்ணு மூக்கு எல்லாம் தீர்மானமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபினிஷ் பண்ணி அதுக்கு இந்த தஞ்சாவூர் படத்துல வர்ற மாதிரி ஆபரணங்களுக்கெல்லாம் தங்க ரேக்கெல்லாம் வச்சு கல்லுகள் எல்லாம் பதிச்சு கண்ணாடி கல்லுகள் எல்லாம் பதிச்சு எல்லாமே செஞ்சு இது ரொம்ப அற்புதமான வேலைப்பாடோட கூடிய பொம்மைகள். இது போன்ற அரிய வகை பொம்மைகள் தமிழகத்தில் வேறு எங்கும் இல்லை என கூறும் குருமூர்த்தி அரியலூர் கலியபெருமாள் கோவிலில் இருப்பதாக தகவல் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். திருவாரூர் கலெக்டர் அலுவலக வளாகத்தில் புதரில் வீசப்பட்ட ஆண் குழந்தையை கலெக்டர் மதிவாணன் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தார். திருவாரூர் மாவட்ட கலெக்டர் அலுவலக வளாகத்தில் போலீஸ் எஸ்பி அலுவலகம், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, நீதிமன்றம் ஆகிய அரசு அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. இந்த வளாகத்தில் வழக்கம் போல் செவ்வாய்க்கிழமையன்று காலை கலெக்டர் மதிவாணன் நடைபயிற்சியில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்த புதரில் குழந்தை எழும் சத்தம் கேட்டுள்ளது. புதரின் அருகில் சென்று பார்த்தபோது அங்கு பிறந்து சில நாட்களே ஆன ஆண் குழந்தை ஒன்று கிடந்ததை கலெக்டர் மதிவாணன் பார்த்தார். பின்னர் குழந்தையை மீட்ட அவர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார். சிகிச்சைக்கு பின்னர் அந்த குழந்தை தொட்டில் குழந்தை திட்டத்தின் மூலம் காப்பகத்தில் சேர்க்கப்படும் என்று மதிவாணன் தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் குழந்தையை விட்டுச் சென்ற நபர் குறித்து தீவிரமாக தேடி வருகின்றனர். தங்கத்தின் விலையில் செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு சவரனுக்கு 16 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,392 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,549 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 41 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 39,105 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.